சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட ஆக்சியம் 4 குழுவினர் தங்களது பயணத்தை நிறைவு செய்து பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அன்டாக்கிங் முறையில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து டிராகன் புறப்பட இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். ஓற்று நன்றி பாலா. தொடர்ச்சியாக முதன்முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியராக தற்பொழுது சுபான்ஷு சுக்லா இருக்கிறார். 18 நாட்கள் 7 மணி நேரத்திற்கு மேலாக விண்வெளியில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து தற்போது டிராகன் மூலியமாக புறப்படக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் 2 சவாலான விஷயங்களில் பைலட்டாக, அதாவது குரூப் கேப்டனாக தற்போது சுபான்ஷு சுக்லா இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் சரியான முறையில் டாக்கிங் செய்தார். தற்போது அன்டாக்கிங்கும் செய்துவிட்டு தற்போது பூமிக்கு புறப்படுவதற்கான அந்த பணிகளை தற்போது சுபான்ஷு சுக்லா செய்து வர்றதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான நிகழ்வு. கிட்டத்தட்ட 1984க்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து நம்முடைய இந்திய விண்வெளி வீரர் தற்போது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதில் ஒரு சாதனைகளை புரியக்கூடிய வகையில் பல தகவல்களை சேகரித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட கூடுதலாக 4 நாட்கள் தற்போது சேர்க்கப்பட்டு தற்போது இந்த பயணமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் மிக முக்கியமான பல தருணங்கள் இருக்கிறது. பிரதமரோடு சுபான்ஷு சுக்லா விண்வெளி சர்வதேச அந்த ஆராய்ச்சி மையத்திலிருந்து நேரடியாக பிரதமரோடு பேசினார். நம்மளுடைய விண்வெளி வீரர்களோடு பல தகவல்கள் அப்படிங்கிறது பகிரப்பட்டது. அதே மட்டும் இல்லாமல் மாணவர்களோடு பல விஷயங்கள் பேசப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கிறோம். பல நாடுகள் தற்போது விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் நம்மளுடைய ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது ஒரு பிரதான திட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பயணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பயணம் என்பது ஏற்கனவே செல்லும் பொழுது 28 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து இங்கே பூமியிலிருந்து புறப்பட்டு அங்கே சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 28 மணி நேரம் எடுத்துக்கொண்டதை போல தற்போது அது ரிவர்ஸில் அப்படியே அன்டாக்கிங் என்ற முறையில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இந்த டிராகன் அப்படிங்கிற விண்கலம் தனியாக விலகி மீண்டும் புவிவட்ட பாதையிலிருந்து பிரிந்து கிட்டத்தட்ட 22 மணி நேரத்திற்கு பிறகு, அதாவது நாளை சரியாக ஒரு 3 மணி அளவில் குறிப்பாக கெனடி ரிசர்ச் சென்டர் இருக்கக்கூடிய அந்த புளோரிடா கடற்கரை பகுதியில் எப்படி சுனிதா வில்லியம்ஸ் ஃப்ளாஷ் லேண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த கடற்பகுதியில் தரையிறக்குவதற்கான அந்த பணிகள் பேராஷூட்லாம் ஓப்பன் பண்ணி தரையிறங்குவதற்கான இந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது உச்சகட்ட பணியாக தற்போது நாசா மற்றும் ஆக்சியம் 4 உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள். ரொம்ப முக்கியமான குறிப்பாக இந்த பயணத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது 41 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா இந்த 41 ஆண்டுகளமாக இஸ்ரோனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றொன்றாக நாம் பார்க்கிறோம். இதே போல இன்றைய தினம் அப்படிங்கிறது நாம சந்திராயன் 3 நிலவுக்கு செலுத்திய நாளாகவும் இன்றைய நாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான டே. அந்த டேல தற்போது தன்னுடைய பயணத்தையும் சுபான்ஷு சுக்லா நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இதற்கு பிறகான பயணம் அப்படிங்கிறது 2027 நம்மளுடைய திட்டம் ககன்யானுடைய பயணம் அப்படிங்கிறது விண்வெளிக்கு தயார்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா இந்த பயணத்தை அப்படிங்கிறது உலகளவில் தற்போது பல நாடுகள் தற்போது விண்வெளிக்கு சென்றதாலும் கூட அமெரிக்கா, ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகள் தற்போது விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் கூட அந்த பட்டியலில் நாமும் தற்போது அந்த இடம்பெற போகிற ஒரு தருணம் அப்படிங்கிறது ககன்யான் திட்டத்தினுடைய வெற்றிகளை தான் அமைய இருக்கிறது. இந்த பயணத்தில் குறிப்பாக சுபான்ஷு சுக்லா இடம்பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பயண அனுபவத்தை பெற்றிருக்கிறார். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு சென்று கிட்டத்தட்ட 18 நாட்கள் அங்கே பல விதமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். என்ன மாதிரியான ஆய்வுகள் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா இந்த பயணத்தில் குறிப்பாக பல்வேறு விதைகளை அவர் கொண்டு சென்றிருந்தார். பாசி பயிறு, அதே போல் வெந்தயம், இது போன்ற பல விதைகள் மேலே சீட்ஸ் கொண்டு போயிட்டு அங்கே பயிரிடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூதோஷ்ண நிலை, அங்கே 0 கிராவிட்டியில் எப்படி அந்த பயிர்கள் வளர்கிறது, அதனுடைய திசைகள் எப்படி இருக்கிறது, இப்படி பல ஆய்வுகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் உட்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுடைய அந்த நகர்வுகள், அதனுடைய வளர்ச்சிகள், அதனுடைய இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது போன்ற பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி பல விதமான ஆராய்ச்சிகளை
மேற்கொண்டு அந்த தகவல்கள் என்பது சேகரிக்கப்பட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் இஸ்ரோனுடைய கட்டுப்பாட்டு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அந்த ஆராய்ச்சி முடிவுகள் அப்படிங்கிறது வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல சவால்களை எதிர்கொண்ட இந்த ஆக்சியம் 4 மிஷனை நம்ம பார்க்குறோம். பல்வேறு லீக்கேஜ் காரணமாக இந்த நிகழ்வானது ஒத்திவைக்கப்பட்டது. இப்படி பல நிகழ்வுகளாக நிகழ்த்தப்பட்டாலும் கூட கடந்த 26ஆம் தேதி வெற்றிகரமாக குறிப்பாக டாக்கிங் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. டாக்கிங் செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு ஃபோட்டோஸ் நம்ம சுபன்ஷி சுக்லாவுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது வெளியிடப்படும் பொழுது ரொம்ப ஆராய்ச்சிகளை அந்த மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான ஃபோட்டோக்களை பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய இந்தியர் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து பல அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் ஒரு இந்தியாவினுடைய செல்வாக்கை மிகுந்ததாக நம்ம பார்த்தோம். அதே போல் பிரதமருடைய உரையிலும் குறிப்பாக பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. குறிப்பாக நேற்று இந்த வெல்கம் செரமனி போல அவங்க விடைபெற அந்த ஒரு நிகழ்வையும் கொண்டாடுவதுமாக பல்வேறு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாட்டினுடைய அந்த விண்வெளி வீரர்கள் நம்மளுடைய சுபன்ஷி சுக்லாவை குறிப்பாக இந்தியா புறப்படுவதற்கான அந்த பயணத்தை அவங்க வெல்கம் பண்ணி அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த தருணத்தில் பல விஷயங்களை சுபன்ஷி சுக்லா தெரிவித்திருந்தார். குறிப்பாக மேலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய அந்த இந்திய நாட்டினுடைய அந்த நோக்கம் என்பது மிகுந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது. ஒரு தனித்துவமான ஒரு நாடாக இந்தியா திகழ்கிறது. வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக நாம் மாறக்கூடிய அந்த தருணத்தை மேலிருந்து பார்க்க முடிகிறது. இது எனக்கான பயணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியர்களுக்கான வான்வெளியில் நுழையக்கூடிய அந்த மிக முக்கியமான தருணம் என்ற பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த டாக்கிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக எடுக்கும். அதற்கு பிறகு முறையாக புவிவட்ட பாதையில் புறப்பட்டு நாளை சரியாக 3 மணிக்கு பூமியை சென்றடையும். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.